ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் சிவபுராணம் பற்றிய சிந்தனை தொடரில் இன்றைய பதிவில் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி என்று பார்க்க போகிறோம். நம் அருளாளர் தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை நாம் இறைவன் அருளால் சிறிது சிறிதாக நம் அறிவுக்கு சிறிய அறிவுக்கு எட்டிய அளவில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. முதலில் சீரார் பெருந்துரை என்பதை பார்ப்போம். சீரார், சீர் என்றால் சிறப்பு, ஆர் என்றால் பொருந்திய என்று பொருள். இப்போ சிறப்பு பொருந்திய பெருந்துரை என்பது ஒரு தலத்தின் பெயராகும். மிகவும் சிறப்பு பொருந்திய தலம் என்று சொல்கிறார் சுவாமிகள். இத்தலத்திற்கு என்னென்ன சிறப்புகள் என்று பார்க்கலாம். மாணிக்கவாசக சுவாமிகளை இறைவனே குருவாக வந்து ஆட்கொண்ட தலம் இந்த திருப்பெருந்துறை. அதிலும் சுவாமிகள் வேண்டிக் கொண்டதால் வரவில்லை, தானாகவே வந்து தன் கருணையை காட்டி ஆட்கொண்டான் இறைவன் என்பது மிகப்பெரிய சிறப்பு. சடங்கு சம்பிரதாயங்கள் ஏதும் இல்லாமல் சுவாமிகளை கண்டவுடனேயே சிவஞானம் அளித்தார் இறைவன். இது பெருஞ்சிறப்பாகும். இதேபோல் எல்லா அடியவர்க்கும், தன் அடியவர்கள் எல்லாவருக்கும் இறைவன் அருள் செய்வான் என்று ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் தலம் இந்த திருப்பெருந்துறை என்னும் தலம். சிறந்த அருள் விளங்கும் தலங்களை துறை என்று சொல்வது வழக்கம். ஒரு நீர்நிலையை அடைந்து குளிக்கவும் நீர் எடுக்கவும் பாதையாக அமையும் பகுதியை துறை என்பார்கள். அங்கே படிகள் இருந்தால் படித்துறை என்பார்கள். அதுபோல இறைவன் அருளாகிய நீர்நிலையை அடையும் வழியாக இருக்கும் தலங்களையும் துறை என்று சொல்வார்கள். அப்படி இறைவனின் திருவருளை பெற வழியாக அமைந்த சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருப்பெருந்துறை. இனி நம் தேவன், இதை பார்ப்போம். எல்லா தேவர்களுக்கும் தலைவன் மகாதேவன். ஆனாலும் அவன் நமக்கே உரியவன் என்பதால் நம் தேவன். நம்மை நமக்கு அறிவிக்கும் இறைவன். உயிர்கள் தன்னைத்தானே உணர்வதற்கு கூட இருந்து உணரச் செய்பவன் என்பதால் நம் தேவன். அதிலும் என் தேவன் என்று தன்னை மட்டும் கூறாமல் சுவாமிகள் நம்மையும் அவரோடு சேர்த்து நம்முடைய தேவன் என்கிறார். நம் தேவன் என்றால் ஒளிமயமானவன், தேஜசுடையவன், ஒளியாக இருப்பவன் என்று பொருளாகிறது. இனி அடி போற்றி என்பதை பார்ப்போம். இறைவனின் 8 குணங்களை 8 அடிகளாக பாவித்து போற்றுவதையே 8 முறை போற்றியாக வருகிறது என்பதை முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் அல்லவா? அந்த வகையில் இந்த அடி போற்றி என்பது 7வது குணத்தை அடியாக பாவித்து போற்றுவதாகும். 7வது குணத்தை அடியாக பாவித்து மலர் கொண்டு அர்ச்சித்து வணங்குவதாகும். இனி யோக ரீதியில் இந்த அடி போற்றி என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம் உடம்பின் மிக நுண்ணிய பகுதியாகிய புரியட்டகத்தில் 7வது பகுதி இடது கண்ணும் அதை சுற்றியுள்ள பகுதியும் ஆகும். இந்த இடது கண் சந்திரனுக்குரிய பகுதியாகும். புரியட்டகம் என்பது என்ன என்பதை நாம் முந்தைய பதிவில் விளக்கமாக பார்த்தோம் அல்லவா? அந்த புரியட்டகத்தில் 7வது இடமாகிய இந்த இடது கண் சந்திரனுக்குரிய பகுதியாகும். சந்திரன் மனதோடு சம்பந்தமுடையவன். அதனால்தான் சந்திரனை மதி என்றும் சொல்வார்கள். நம்மை நாமே உணர்வதற்கு மிகவும் பெருந்தடையாக இருப்பது இந்த மனமே ஆகும். ஆனால் நாம் உணரத் தொடங்கும் போது, அதாவது நம்மை நாமே இறைவன் அருளால் உணர முயற்சி செய்யும் போது
நமக்கு உறுதுணையாக வருவதும் இந்த மனமே. இந்த மனம்தான் நமக்கு அப்போது உறுதுணையாகவும் வருகிறது. இப்படி புரியட்டகத்தின் 7வது பகுதியாகிய இடது கண்ணிலும் அதை சேர்ந்த பகுதிகளிலும் மனம், சித்தம் எல்லாவற்றிலும் இந்த நம் மூல மந்திரமாகிய நமச்சிவாய என்ற மந்திரம் பதிந்து வாழ்ந்து காப்பாற்றப்படட்டும் என்று வாழ்த்துகிறார் நம் சுவாமிகள். இனி இடக்கண்ணின் வெளிப்பகுதி மட்டுமே சந்திரனை குறிக்கும். உள்ளே உள்ள நாடி பகுதி சூரியனையே குறிக்கும். இதை சுவாமிகள் சிவபுராணத்தின் 36வது அடியில் கூறியிருக்கிறார்கள். அது அந்த அடி வரும்போது நாம் விரிவாக பார்க்கலாம். அப்படி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி என்று பார்த்தோம் இன்றைய பதிவில். இனி அடுத்த பதிவில் அடுத்து வரும் அடிகளை பற்றி சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோ.